Hello viewers, welcome to Super Prime. Example 3.51 பார்க்கலாம். Discuss the nature of the solutions of the following quadratic equations அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது quadratic equation கொடுத்துருக்காங்க, அதோடைய nature of the solution கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, nature of the solution அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நமக்கு இருக்கு இல்லையா, இதில் நமக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இந்த கிராஃப் எத்தனை பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ 2 பாயிண்ட் கிடச்சிதுன்னா இதுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ அதுவே நமக்கு இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் ஆகிட்டு போச்சுன்னா இதுக்கு வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். ஓகே, அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்ததுன்னா நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும், வேற வேற நமக்கு கிடைக்கிறதுனால அன்ஈக்குவலாக இருக்கும். அந்த ரூட்ஸ் வந்து வேற வேற நம்பர். இப்போ இங்கே வந்து -3, இங்கே வந்து 2, அப்போ -3 2ம் வேற வேற இல்லையா, அதனால அன்ஈக்குவல் வேற வேற இருக்கிறதுனால அன்ஈக்குவல்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்னு சொல்லும் போது இப்போ 2 அப்படின்னு கிடைக்குதுன்னா 2 வாட்டி 2 வரும்னு அர்த்தம். ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னாவே நமக்கு 2 ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல வந்துச்சுன்னா அதே நம்பர் 2 வாட்டி வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்க. இப்போ அதுவே அந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாமையே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆக்சிஸே டச் பண்ணல, அப்போ இதுக்கு வந்து என்னன்னு சொல்லணும்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். இந்த 3 தான் இருக்குது. ஒன்று வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல், இன்னொன்று ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஸோ இந்த 3 வச்சு தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x² + x - 12 = 0ன்னு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. இது கிராஃபில் தான் நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக இதை ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணி இதோடைய சொல்யூஷன் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா கண்டுபிடிச்சோன்னா இதுதான் நம்மளுடைய எக்ஸாக்ட் ஆன்சர்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம 8 மார்க்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டே இதோடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டன்ட் நம்ம கூட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1 × -12 நமக்கு என்ன கிடைக்கும், -12ன்னு கிடைக்கும். இங்கே x கோஎஃபிஷியன்ட் +1. ஸோ இங்கே +1 இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் நம்ம இங்கே போட்டுப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும். அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும், மைனஸ் இருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்குதுன்னா அந்த 2 நம்பரும் பக்கத்தில் வரணும். அப்போ தான் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும் இல்லையா. சரி, என்ன நம்பராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரும்னா 4 3 தான் இருக்க முடியும். ஏன்னா அது 2 தான் பக்கத்தில் வருது. அப்போ பெரிய நம்பர் இங்கே போடணும், சின்ன நம்பர் இங்கே போடணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x + 4 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா x - 3 = 0ன்னு வருமா. இது வந்து இந்த +4 வந்து ஈக்குவல்டுக்கு அந்த சைட் போகும்போது என்ன ஆகும், -4 கிடைக்கும். அப்போ x உடைய வேல்யூ வந்து -4 1 கிடைக்குது. இந்த -3 வந்து அந்த சைட் போகும்போது +3 கிடைக்கும். அப்போ +3 1 கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். -4, 3 2 சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. நமக்கு இதே பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகணும். ஸோ 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்கேன், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இது தான் வந்து ஆன்சராக இருக்கும், நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். சரி, அப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ்லாம் கொடுத்து ஒய்யுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எக்ஸுக்கு எப்படி வேல்யூஸை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்க இல்லையா, இந்த வேல்யூஸை வச்சு தான் அதை நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சமுக்கு ஒரு மாதிரி எடுத்திருப்போம், இன்னொரு சமுக்கு வேறு நம்பர்லேருந்து எடுத்திருப்போம். எதுக்கு எப்படி எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் பக்கத்தில் இருக்கிற நம்பரை எடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கணும் 4ன்னு. இதுக்கு இந்த சைடு அதாவது முன்னாடி வர நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -5 எடுக்கணும். -3 எடுத்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி வர நம்பர்னா -5. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதை y = அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ லெட் y = 2ன்னு போட்டுட்டு இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த 0வை எடுத்துட்டு y = 2ன்னு போட போகிறோம். ஸோ x² + x - 12. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், x² கண்டுபிடிக்கணும்.
அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்கா, ஸோ நம்ம இதை அகைன் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா -12 இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய்யுடைய வேல்யூனா x² + x -12. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் ஒய்யுடைய வேல்யூவாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸுக்கு வேல்யூ எப்படி கொடுக்கணும்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்க நம்பர் என்ன, -5லேருந்து கொடுத்துக்கோங்க. ஸோ -5லேருந்து எது வரைக்கும் கொடுக்கணும், இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 4. ஸோ 4 வரைக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ -4 -3 -2 -1 0 1 2 3 4. ஓகே, சரி. இப்போ x² அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ மைனஸில் இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், 25. ஸோ -4 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்க போகுது. 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, -1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. முடிஞ்சிருச்சா? இப்போ எக்ஸ், அப்போ மேலே நம்ம என்ன வேல்யூ எடுத்துமோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4. ஓகே, இங்கே என்ன இருக்குது, -12 இருக்கா. ஸோ அந்த -12 அந்த சிம்பிளோடு சேர்த்து அந்த -12 நம்ம அப்படியே போட்டுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் அந்த -12 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் வேல்யூ அப்படின்றது என்ன, x² + x -12. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஒய் வேல்யூ. அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். இங்கே மேலே இருக்கிறத எடுக்காதீங்க, இந்த 3 மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் இந்த 25 அப்படின்றது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பர், இது ரெண்டும் நெகட்டிவ் நம்பர். அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். -12 -5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ -17 நமக்கு கிடைக்கும். இப்போ 25லேருந்து நம்ம 17 சப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 25லேருந்து -17. ஓகே, ஸோ சப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். 25 வந்து பாசிட்டிவ் நம்பர்னால நமக்கு வர ஆன்சரும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், 8 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ இது ரெண்டுமே நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16 வரும். இங்கேயும் நமக்கு என்ன தான் இருக்குது, 16 தான் இருக்குது. ஸோ +16 -16 என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கே -3 -12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -15 கிடைக்கும். இங்கே பாசிட்டிவ் நம்பர் 9 இல்லையா. அப்போ ஒன்றுத்துலேருந்து ஒன்று நம்ம சப் பண்ணணும், ஏன்னா இது பாசிட்டிவ். அப்போ 15லேருந்து 9 சப் பண்ணும்போது 6 வரும். பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால -6 நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே -6 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -14 வரும். இங்கே 4 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு, -14. இது +4. அப்போ ரெண்டுத்துலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 10 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால -10 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது வந்து அப்படியே போட்டுடலாம். எப்படின்னா இது +1 இது -1, இது ரெண்டுத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், 2 மைனஸையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இதுலேருந்து சப் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனால் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சேம் நம்பர்னால அப்படியே கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், நமக்கு -12 கிடைக்கும். அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டும் 0. அப்போ இது வந்து வேல்யூ கிடையாது. அப்போ இந்த -12 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டும் பாசிட்டிவ், இது மட்டும் தான் நெகட்டிவ். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2. இது பார்த்தீங்கன்னா -12. இப்போ பாருங்கள், -12 இது +2. அப்போ என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். இதுக்கு தானே சைன் மைனஸ் இருக்குது. அப்போ -10 நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், -10 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 4யும் 2யும் ஆட் பண்ணால் 6 வருமா. இது +6. இங்கே என்ன இருக்குது, -12 இருக்குது. இப்போது 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 6 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -6 நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 12 வரும். இங்கே -12 இருக்குது. அப்போ +12 -12 என்ன ஆகிடும், ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 0 கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 16 +4 இது ரெண்டும் பாசிட்டிவ்னால முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +20 நமக்கு கிடைக்கும். அப்புறம் இங்கே -12 இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 8 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் ப்ளஸில் இருக்கிறதுனால +8 நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே 8 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டு பி plotted. என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும், x, y எழுதுவோம். x உடைய வேல்யூ, y உடைய வேல்யூ. -5, 8. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், -4, 0. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், -3, -6.
நெக்ஸ்ட் -2, -10, -1, -12, 0, -12, 1, -10, 2, -6, எல்லாத்துக்கும் இங்கே கமா போட்டுக்கோங்க. 3, 0, லாஸ்ட் ஒன் 4, 8. இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணிவிட்டேன். எப்போவுமே இந்த எல் ஷேப்பில் தான் நமக்கு எக்ஸும் ஒய்யும் வரும். அதை மறைக்காமல் போட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸ் டேஷ் எங்கே வரும், ஒய் டேஷ் எங்கே வரும்ன்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக இந்த எல் ஷேப்பில் எக்ஸும் ஒய்யும் போட்டுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே எக்ஸ் டேஷ் போட்டுக்கோங்க, இங்கே வந்து ஒய் டேஷ் போட்டுக்கலாம். ஸ்கேல் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா -5, -4, -3ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வரைக்கும் தான். அதாவது இங்கே பாருங்கள், -5லேருந்து 4 வரைக்கும். அப்போ நம்ம 1 1ஆகவே எடுத்துக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 8, இங்கே பார்த்தீங்கன்னா -12. அப்படின்னா நம்ம 2 2ஆக எடுத்துக்கலாம். -12 வரைக்கும் வருது இல்லையா, நம்ம 1 1ஆக எடுத்தோம்னா நமக்கு இங்கே 12 வரைக்கும் வரணும், கொஞ்சம் லாங்க போகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா 2 2ஆக எடுத்துக்கலாம் ஒய் ஆக்சிஸ் மட்டும். எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் 1 1ஆக எடுத்துக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், நான் இங்கே 1 1ஆக போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா -1 -2 -3 -4 -5 -6. ஓகே, நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒய் ஆக்சிஸாக 2 2ஆக எடுக்க போகிறேன். ஸோ 2 4 6 8 10 12 14 வரைக்கும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் -2 -4 -6 -8 -10 -12 -14 வரைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேல் எழுதிக்கலாம். நீங்கள் எல்லாமே பென்சிலில் தான் எழுதணும். நான் டார்க்காக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பெனில் எழுதிட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். இது பார்த்தீங்கன்னா எல்லா கிராஃபுக்கும் இது காமன். இது காமனாக எல்லாத்துக்குமே வரும். இப்போ இங்கே நம்ம எழுத போகிறது தான் நீங்கள் கிராஃபில் ஒவ்வொரு சம்முக்கும் மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம எல்லாமே 1 1ஆக எடுத்துறதுனால இங்கே 1 யூனிட்னு போட்டுக்கலாம். ஒய் ஆக்சிஸில் நம்ம 2 2ஆக எடுத்துருக்கிறதுனால 2 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். 1 வந்தால் மட்டும் இங்கே எஸ் போடாதீங்க. 1க்கு மேலே எந்த நம்பர் வந்தாலும் நம்ம இங்கே எஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? -5, 8 கொடுத்துருக்காங்க. ஸோ -5 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 8 வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ -5க்கு நேராக 8க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் எந்த இடத்துல கிடைக்கும்? ஸோ -5, 8ன்னு இங்கே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -4, 0. -4 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 0 ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 4, 0னா -4 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 0 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தான் வரும். ஸோ -4, 0 இங்கே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -3, -6. -3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம், ஒய் ஆக்சிஸில் -6 பார்க்கணும். அப்போ இதுக்கு நேராக இங்கே இதுக்கு நேராக பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ -3, -6 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, -10. -2 இங்கே இருக்குது, -10 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். -2, -10 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, -12. ஸோ -1 இங்கே இருக்குது, -12 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல -1, -12 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, -12. 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே வரும், -12 வந்து இந்த இடத்துல வரும். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? 0, -12ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, -10. ஸோ 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே வரும், -10 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ 1, -10 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, -6. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, -6 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2, -6 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, 0. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, 0வும் இங்கே தான் வரும். ஸோ இந்த இடத்துல 3, 0 போட்டுக்கலாம். எப்போவுமே ஒயில் 0 வந்ததுன்னா அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வரும், எக்ஸில் 0 வந்தால் அந்த பாயிண்ட் ஒய் ஆக்சிஸில் வரும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4, 8. 4 வந்து இங்கே இருக்குது, 8 வந்து நமக்கு மேலே வரும். ஸோ இதுக்கு நேராக நம்ம பார்ப்போம். ஸோ 4, 8ன்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரும். அவ்வளோதான். இப்போ பாயிண்ட்ஸ்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை ஹேண்ட்லேயே அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஒரு பேரபுளாக கிடைக்கும். அப்படியே நோட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வந்து இது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டை ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஸோ இப்படியே தான் நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட்டை, அதுக்கப்புறம் இந்த 3, இப்போ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நேம் எழுதணும். என்ன எழுதணும்னா நம்ம இங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, y ஈக்குவல்டுன்னு போட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ y ஈக்குவல் டு x² + x - 12. அவ்வளோதான். இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த கிராஃப், அதாவது இந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. எந்த பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் -4, இங்கே வந்து 3. நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா, ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சோம் -4,3. அதே தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம போட்ட கிராஃப் ரொம்ப ரொம்ப கரெக்ட். சரி, இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்து எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, த கிராஃப் intersect the x-axis at 2 points. 2 பாயிண்ட்ஸில் தானே நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுது, அதனால 2 பாயிண்ட்ஸ்னு எழுதிக்கலாம். நமக்கு கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இங்கே நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிட்டு இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா, 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு எழுதணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு தான் நம்ம பாயிண்ட்ஸை எடுக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே கோஃபிஷியன்ட் 1 கூட +16 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு +16 தான் கிடைக்கும். எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் -8 இருக்குது. இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தானே இது கிடைக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குன்னா ரெண்டும் சேம் சிம்பிள் தான் இருக்கணும். அப்போ இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ் தான் இருக்கணும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கணும். ஏன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். ஓகே, என்ன நம்பர் வரலாம்? ஸோ 16 ஃபேக்டர்ஸ் பாருங்கள். 8 2s are 16 கிடைக்கும். ஆனால் 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வந்துடும். அப்போ அது கிடையாது. நெக்ஸ்ட்டு 4 டேபிள் பாருங்கள். 4 4s are 16 வரும். 4ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8 வரும். அப்போ கண்டிப்பாக இது 4ம் 4ம் தான் இருக்க முடியும். பாருங்கள், அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 வந்துடும். சரி, இப்போ எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் கொடுத்ததுனால இதை நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் -4, இங்கேயும் எக்ஸ் -4 = 0 போகும். அப்போ இது வந்து 0க்கு அந்த சைட் போகும்போது என்ன கிடைக்கும்? நமக்கு 4ன்னு வரும். இதுவும் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ரெண்டுமே ஈக்குவல் ரூட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஈக்குவல் ரூட்ஸாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் 4,0 அப்படின்ற இடத்துல தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை y ஈக்குவல்டுன்னு போட்டுப்போமா? லெட் y ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். x² - 8x + 16 எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 4க்கு ரைட் ஹேண்ட் சைடு சொல்லும் போது நமக்கு ஏறிக்கிட்டே போகும். அப்போ அதிகமாகிட்டே போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கம்மியாகிட்டே போகும் இல்லையா? அப்போ நம்ம மைனஸ் வேல்யூ ஏதாவது எடுத்தாகணும். ஸோ மினிமமாக இருக்கிற மைனஸ் வேல்யூ -1 இல்லையா? ஸோ -1லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம -4லேருந்து எடுத்து போட்டோம்னா அது ரொம்ப பெருசாக லாங்காக போகும். அதனால மினிமமாக ஒரே ஒரு மைனஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ -1லேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எது வரைக்கும் போட போகிறேன்னா இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 5 வரைக்கும் போட போகிறேன். ஓகே, -1 0 1 2 3 4 5 வரைக்கும் இது வரைக்கும் போட்டாவே போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? x², அதுக்கடுத்து -8x, அதுக்கடுத்து +16, லாஸ்ட் என்ன போடணும்? y. ஸோ y அப்படின்றது என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் y. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறது. ஓகே, இப்போ x² கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் ஸ்கொயர் போட போகிறோம். மைனஸ் வேல்யூவாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக தான் மாறும் ஸ்கொயர் பண்ணும்போது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஓகே, நெக்ஸ்ட்டு -8x. அப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் கூட -8ஐ மல்டிப்ளை பண்ணணும் அர்த்தம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 8 × 1 வந்து 8 ஆகும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ -8 × 1 வந்து -8 கிடைக்கும். -8 × 2 வந்து -16 வரும். -8 × 3 வந்து -24 வரும். -8 × 4 வந்து -32 வரும். -8 × 5 வந்து -40 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 16 இருக்கா? அந்த 16 அப்படியே போட்டுக்கோங்க.
அது ஒரு வேளை -16 இருந்தால் -16 போட்டிருப்போம். இது +16னால வெறும் 16 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். எந்த மூணுத்தையும்? இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணணும். மேலே இருக்கிறது எடுக்காதீங்க. இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவ்னால அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 1 + 8 வந்து 9 வரும். 9 கூட 16 ஆட் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும். ஓகே, இது ரெண்டுமே 0னால இதுக்கு வேல்யூ கிடையாதா? அப்போ இந்த 16 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மூணுத்தில் இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூ, இது நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். 17லேருந்து 8 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு 9 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது -16, இது +16. அப்போ இது ரெண்டும் போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர்லாம் வேறு வேறு சிம்பிள் வந்து அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே போட்டு இந்த 4 தூக்கி அப்படியே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3 நம்பர் எடுக்க போகிறோம். இது ரெண்டும் தான் பாசிட்டிவ் இல்லையா? 9ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 25 கிடைக்கும். 25லேருந்து 24 போச்சுன்னா 1 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவ் நம்பர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16 + 16 32 வரும். இங்கே -32 இருக்குது. அப்போ +32 - 32 என்ன ஆகும்? 0 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 25ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணோம். ஏன்னா இது ரெண்டு தான் பாசிட்டிவ் இல்லையா? 25ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் 11 பேலன்ஸ் 1 3 4 41 கிடைக்கும். இங்கே -40 இருக்குது. 41லேருந்து 40 போச்சுன்னா 1 வரும். பெரிய நம்பர் சைன் ப்ளஸில் இருக்கிறதுனால +1 கிடச்சிடும். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து எழுத போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு டேப்லர் காலம் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகே, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கமா போட்டு எழுத போகிறோம். -1, 25. நெக்ஸ்ட்டு 0, 16. நெக்ஸ்ட்டு 1, 9. நெக்ஸ்ட்டு 2, 4. 3, 1. 4, 0. லாஸ்ட் 5, 1. ஸோ இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோமோ அத்தனை பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 இருக்குது. இங்கேயும் 7 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்றது இந்த -1 மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ -1 மட்டும் வரணும் அப்படின்னும் போது நம்ம இந்த பக்கம் ஒரே ஒரு இது மட்டும் இருந்தால் போதும். பாட்டம்லேயும் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி கீழே வர மாதிரி போட்டுக்கலாம். நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, நம்ம 2 2 எடுப்போம். அப்போ வந்து நமக்கு 25 வரைக்கும் நமக்கு ஒய் ஆக்சிஸில் வரணும் இல்லையா? அதனால இப்படி கீழே இறக்கி போட்டோம்னா நமக்கு இங்கே மேலே தாராளமாக பிளேஸ் இருக்கும். அதுக்காக தான். சரி, நான் இப்போ தள்ளி இங்கே போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாட்டம்லேயே நீங்கள் இறக்கி போட்டுக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ நமக்கு -1 மட்டும்தான் இருக்குது. அதுக்காக தான் நான் இப்படி கீழே இறக்கி போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் டேஷு, இது ஒய் டேஷு, இது வந்து 0, இங்கே வந்து ஒய் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ்லாம் வந்து 1 1 தான் எடுக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸ் வந்து 25 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அப்போ 2 2 எடுத்துக்கலாம். சரி, இப்போ 1 2 3 4 5 6 7 வரைக்கும் போட்டுக்கிறேன். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே -1 -2 போட்டுக்கிறேன். பாட்டம்லேயும் -1 2 2 எடுக்கிறோம். அப்போ -2 -4 -6 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 25 வரைக்கும் இருக்கிறதால நான் இது வரைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேல் எழுதணும். காமனாக என்ன எழுதுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, மறக்காமல் ஸ்கேல் எழுதிக்கோங்க. நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். நான் டார்க்காக தெரியணுன்றதுக்காக பென் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேலுக்கெலாம் மார்க் உண்டு. ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லாம் நம்ம ஒன்றா எடுத்தோம், அதனால 1 யூனிட் போடணும். ஒய் ஆக்சிஸில் 2 2 எடுத்தோம், அதனால 2 யூனிட்ஸ் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -1, 25. -1 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 25 ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ -1க்கு நேராக இங்கே 25ன்னு சொல்லும் போது 24க்கும் 26க்கும் நடுவில் தான் நமக்கு 25 வரும். அப்போ -1க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல அந்த பாயிண்ட் கிடைக்கும்.
ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், -1, 25ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 16. 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வரும், 16 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வரும். அப்போ அந்த பாயிண்ட் இங்கேயே வந்துடும். அப்போ 0, 16 நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 9. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 9 பார்த்தீங்கன்னா 8க்கும் 10க்கும் நடுவில் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 1, 9ன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 2, 4. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 4 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது. அப்போ பாயிண்ட் இங்கே வரும். 2, 4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3, 1. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 1 பார்த்தீங்கன்னா 0க்கும் 2க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். அப்போ இங்கே 3, 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 4, 0. 4 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 0 இங்கே தான் வரும் நமக்கு. 4, 0 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 5, 1. ஸோ 5 இங்கே இருக்குது, 1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், 0க்கும் 2க்கும் நடுவில். ஸோ 5, 1ன்னு நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்படியே ஹேண்ட்லேயே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க நோட்டை. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே போகலாம். நோட்டை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்டை இங்கே வருது. 4, 0 அதுக்கப்புறம் 5, 1 அப்படியே அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம நேம் எழுதிக்கலாம். இப்போ நம்ம லெட் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம் இல்லையா, இதுதான் அதோடைய நேம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு x². இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு x² - 8x + 16ன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பாயிண்டில் தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. எந்த பாயிண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். அதாவது 4a 2 டைம்ஸ்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 4a 2 டைம்ஸ். ஸோ நம்ம போட்டது கரெக்டு. இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிராஃப் இன்டர்செக்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ் at 1 point. இப்போ கொஸ்டின் நமக்கு நேச்சர் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன கிடைச்சிருக்கு, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ +5 வரணும். மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் நமக்கு +2 வரணும். இங்கே என்ன சைன் இருக்கோ அதை நம்ம அப்படியே போட்டுப்போம். ஸோ எல்லாமே பாசிட்டிவ்னால கண்டிப்பாக இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 வரணும். எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொன்னால் அது 5ம் 1ம் மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா. அப்போ 5யும் 1யும் ஆட் பண்ணால் நமக்கு 6 தான் வரும். பட் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து எப்படி வரும்னா, அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது மேலே வரும் அந்த கிராஃபு. அப்போ இதுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரி, இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நோ ரியல் ரூட்ஸ் வந்ததுனாவே காமனாக -3லேருந்து +2 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நோ ரியல் ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் -3லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கோங்க காமனாக. சரி, நமக்கு எக்ஸசைஸ் சம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேம் மெத்தட் தான். ஸோ அதுலேயும் நமக்கு நோ ரியல் ரூட்ஸ் வரும். அப்போ அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி -3, 2 எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறத லெட் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எடுத்துப்போமா. x² + 2x + 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், -3லேருந்து 2 வரைக்கும். -3, -2, -1, 0, 1, 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், x², நெக்ஸ்ட்டு 2x, நெக்ஸ்ட்டு 5, லாஸ்ட்டாக y. ஓகே, சரி, இப்போ x² அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ மைனஸில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2x. அப்போ இந்த x எல்லாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 2 × -3 பார்த்தீங்கன்னா -6,
2 into 2 வந்து 4 வரும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். 2 into 1 வந்து 2 வரும், மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ 2 கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது 2, 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4. இப்போ இங்கே வெறும் 5 மட்டும்தான் இருக்குது, அதனால அந்த 5 வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. -5 இருந்தால் -5 போடுவோம், +5னால +5 போட்டிருக்கோம். இப்போ y வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது தான் y வேல்யூ. அப்போ எந்த மூணு? இந்த மூணுத்தையும் மேலே இருக்கிறத எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இதுவும் பாசிட்டிவ் இல்லையா? அப்போ முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 14. 14ல் 6 போனால் என்ன கிடைக்கும்? நமக்கு 8 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ இது ரெண்டுத்தையெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா இது ரெண்டுமே சேம் நம்பர், வேறு வேறு சைன். டக்குன்னு இப்படி கேன்சல் பண்ணிட்டு இந்த 5 தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 6ஆ? 6ல் வந்து 2 போச்சுன்னா 4 வரும். 0க்கு வேல்யூ கிடையாது, இந்த 5 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 3, 3 + 5 8 போட்டுக்கலாம். எல்லாமே பாசிட்டிவ், அப்படியே ஆட் பண்ணுங்கள். இது வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8, 8 + 5 வந்து 13 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு நீங்கள் டேபர் காலம் போட்டுக்கோங்க. Points to be plotted. போட்டுட்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸையும் ஒய்யும் கமா போட்டு எழுதணும். -3, 8. நெக்ஸ்ட் ஒன் -2, 5. -1, 4. 0, 5. 1, 8. லாஸ்ட் ஒன் 2, 13. டோட்டலாக எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. நமக்கு 6 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள், இதில் வந்து இங்கே -3லேருந்து 2 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இதை 1 1ஆகவே எடுத்துக்கலாம். இதுலேயும் ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம 1 1ஆகவே எடுக்க முடியும். ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூவே இல்லை நமக்கு ஒயில். அப்போ நம்ம பாட்டமில் இறக்கி போடும்போது நமக்கு என்ன ஆகணும், அதாவது கீழே இறக்கி போடுறோம். இந்த கிராஃபை கீழே இறக்கி போடும்போது மேலே வந்து நமக்கு நிறைய நம்பர் கிடைக்கும் 1 1ஆக போடும்போது. அதனால் நான் இப்போ கீழே இறக்கி போட்டுக்கிறேன். ஓகே, சரி, இப்போ பாருங்கள். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் டேஷு, இது ஒய் டேஷு, இந்த பாயிண்ட்டு 0, இது பார்த்திங்கன்னா ஒய். நம்ம எல்லாமே 1 1ஆக தான் எடுக்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 வரைக்கும் போட்டுக்கிறேன். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். -1 -2 -3 -4 -5 வரைக்கும் போட்டுக்கிறேன். இங்கேயும் -1 -2 -3 -4. ஓகே, இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஏன்னா நமக்கு 13 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் 14 வரைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணலாம். -3, 8. ஸோ -3 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 8 ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இதுக்கு நேராக நம்ம 8க்கு நேராக பார்க்கும்போது பாயிண்ட் எந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இங்கே -3, 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -2, 5. -2 இங்கே இருக்குது, 5 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் போட்டுட்டு -2, 5ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு -1, 4. -1 இங்கே இருக்குது, 4 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. -1, 4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 0, 5. 0 வந்து இங்கே வரும். 5 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல 0, 5ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1, 8. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, 8 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 1, 8. நெக்ஸ்ட்டு 2, 13. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, 13 வந்து இங்கே இருக்குது. ஸோ 2, 13 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்லேயே அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை இது கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை, அதுக்கப்புறம் இங்கேருந்து இது, அதுக்கப்புறம் இங்கேருந்து இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதோடைய நேம் எழுத போகிறோம். நம்ம இங்கே லெட் y ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம் இல்லையா, இதை எடுத்து எழுதிக்கோங்க. y = x² + 2x + 5. இப்போ கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே இன்டர்செக்ட் பண்ணாததுனால இது வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்யூஷனில் எழுதணும். ஓகே, இப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா, தி கிராஃப் டஸ் நாட் intersect the x-axis. அப்போ nature of the solution என்ன வரும்னு பார்க்கலாம்.
நோ ரியல் ரூட்ஸ். அவ்வளோதான் இந்த சம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.